இன்றைக்கி நம்ம 7வது அத்தியாயத்துக்குரிய சம்மரி பார்த்தோம். சுருக்கம் இது என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு புனஸ்மரணம் பார்த்துட்டு நம்ம அடுத்த சாப்டருக்குள்ள போகிறோம். 7வது அத்தியாயம்ங்கிறது நமக்கு ஞான விஞ்ஞான யோகம்னு பார்த்தோம். ஞான விஞ்ஞான யோகம் முதல் 6 அத்தியாயங்களில் ஒரு முக்கியமான டாபிக் சொல்லப்பட்டது. ஜீவனை பற்றி சொல்லப்பட்டது. ஜீவனுடைய ஸ்வரூபம். அப்புறம் ஜீவனுக்கு 2 ஸ்வரூபம் இருக்குது. ஆத்மா, அனாத்மா. மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் ஒன்று இருக்குது. மாறுகின்ற அம்சத்தில் ஒரு நாளும் நமக்கு நிம்மதி கிடையாது. மாறாத அம்சத்தில் தான் நமக்கு நிம்மதி இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். முதல்ல எடுத்தோடனே பகவான் அர்ஜுனனுக்கு புலம்புறான், துக்கத்தில் துடிக்கிறான். என்ன சொல்கிற, முதல்ல கவலைப்படாதங்கிற, மாஷுச்சா கவலைப்படாத, அறிவாளி கவலைப்படுவதில்லை அப்படின்னு தான் ஆரம்பித்து இந்த ஆத்மாங்கிற தத்துவத்தை பற்றி உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தோம். ஜீவனில் 2 அம்சம் இருக்குது. ஆத்மாங்கிற அம்சம், அனாத்மாங்கிற அம்சம். நிலையான அம்சம், நிலையற்ற அம்சம். ஜீவஸ்வரூபம் சொல்லப்பட்டது. அப்புறம் அந்த ஜீவஸ்வரூபத்தை ஞானயோகம் சொல்லப்பட்டது. ஜீவஸ்வரூபம்ங்கிற போது ஞானயோகம் நன்றாக உபதேசிக்கப்பட்டது. அந்த ஞான யோகத்துக்குரிய தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தை பற்றி உபதேசிக்கப்பட்டது. பலனை எதிர்பாராமல் இறைவனுடைய அர்ப்பண புத்தியோடு, ஈஸ்வர பிரசாத புத்தியோடு கடமையை செய்வது கர்மயோகம் அப்படிங்கிறத பார்த்தோம். 3வது முக்கியமான விஷயம் நம்மளுடைய பிரயத்தனம். முக்கியமாக நம்மளுடைய சுய முயற்சி வலியுறுத்தப்பட்டது. மோட்சம் ஒரு நாளைக்கு தொப்புன்னு தானாக குதிக்காது. இறைவன் தானாக கொடுக்க மாட்டார். நம்ம தான் என்ன பண்ணணும், வேலை பார்க்கணும். நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம தான் சமைச்சாக வேண்டியது இருக்கிற மாதிரி மோட்சங்கிறது இறைவனுடைய அருள்ங்கிறத அதுதான் அடுத்ததில் பார்த்துட்ருக்கோம். முதல்ல என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய பிரயத்தனம். பிள்ளையார்கிட்ட போய் தேங்காய் உடைச்சா பரீட்சையில் பாஸ் பண்ண முடியாது, படிக்கவும் செய்யணும். அப்புறம் என்ன ஞாபகம், பிள்ளையார்கிட்ட போய் என்ன கேட்கலாம், நான் படித்தது மறக்காமல் இருக்கணும்னு தான் போய் கேட்க முடியுமே ஒழிய நீயே போய் பரீட்சை எழுதிடுன்னு கேட்க முடியாது. இப்போ அந்த சுய முயற்சி, இந்த 3 விஷயங்கள் முதல், அதாவது பிரதம ஷட்கம்னு சொல்கிறோம். முதல் 6 அத்தியாயத்தில் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது. இப்போ நம்ம 2வது 6 த்விதீய ஷட்கம்னு சொல்லுவோம். இதில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குறாரு. இது வரைக்கும் ஜீவனை பற்றியே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஈஸ்வரனை பற்றி நம்ம பார்க்குறோம். ஈஸ்வரன்கிட்டையும் நமக்கு 2 அம்சம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எப்படி அதில் 3 டாபிக் மெயினாக சொல்லப்பட்டது. ஜீவன்கிட்ட இருக்கின்ற ஜீவஸ்வரூபம், ஆத்மா அனாத்மான்னு 2 அம்சம் இருக்குன்னு ஜீவஸ்வரூபம் சொல்லப்பட்டது. சுய முயற்சி வலியுறுத்தப்பட்டது. கர்மயோகம் சொல்லப்பட்டது. 3 முக்கியமான டாபிக் சொல்லப்பட்டது. அதே மாதிரி இப்போ ஈஸ்வரனை பற்றி படிக்கும்போது 2வது 6 7லேருந்து 12 வரைக்கும் முதல்ல ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம், எப்படி ஜீவன்கிட்ட 2 ஸ்வரூபம் இருக்கோ அதே மாதிரி இறைவன்கிட்டையும் 2 அம்சம் இருக்குது. மாறுகின்ற அம்சம், மாறாத அம்சம்னு 2 அம்சம் இருக்குது. 2வது ஈஸ்வரனுடைய அனுகிரகம், எப்படி அங்கே சுய முயற்சி நம்ம ரொம்ப வலியுறுத்தினோமோ அதுபோல் இங்கே நமக்கு ஈஸ்வர அனுகிரகம். நம்ம முயற்சினால் மட்டும் வெற்றி அடைய முடியாது. அதுக்கு என்ன தேவை, நமக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகமும் தேவை. இப்போ ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம், ஈஸ்வர அனுகிரகம். 3வது ஈஸ்வர தியானம் பற்றி சொல்ல போகிறார். அங்கே எப்படி கர்மயோகம் சொன்னாரோ அதுபோல் இங்கே நமக்கு ஈஸ்வர தியானம், அதாவது உபாசனை. 3 முக்கியமான டாபிக்: ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வர அனுகிரகம், ஈஸ்வர உபாசனை. ஈஸ்வரனை எப்படி தியானம் பண்ணுறது, முதல்ல ஈஸ்வரன்னா என்னன்னு தெரியணும். அப்புறம் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும். 2 தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஈஸ்வரனை நல்லா தியானம் பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 விஷயத்தை பற்றி தான் முக்கியமாக இந்த 7லேருந்து 12 வரைக்கும் இருக்கின்ற அந்த 6 அத்தியாயங்கள் பேச போகின்றோம். இதில் நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரோம். முதல்ல 1லேருந்து 3 வரைக்கும், முதல் ஸ்லோகத்திலேருந்து 3வது ஸ்லோகம் வரைக்கும் முதல்ல கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிரதிஜை பண்ணுறார். ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் வாசிக்கும் போது நம்ம முன்னாடி செய்தி சுருக்க மாதிரி என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டார். இந்த 7வது அத்தியாயத்தில் என்ன சொல்ல போகிறேன், ஞான விஞ்ஞான யோகம், ஞானத்தை பற்றியும் விஞ்ஞானத்தை பற்றியும் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற. ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன? ஞானம்னா இறைவன் கிட்ட இருக்கின்ற அந்த மாறாத அம்சம் விஞ்ஞானம், மாறுகின்ற அம்சம் ஞானம். பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு சொல்கிறோம்.
விஞ்ஞானம்னா விசேஷ ஞானம், இறைவன்கிட்ட இருக்கின்ற அந்த மாறாத அம்சம். மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம். எப்படி நம்ம ஜீவன்கிட்ட மாறுற அம்சம் ஒன்று இருக்கோ, மாறாத அம்சம் ஒன்று இருக்கோ, அதே போல் இறைவன்கிட்டையும் 2 அம்சம் இருக்குது. அதை நீ என்ன பண்ணு, நல்லா கேளுங்கிறார். எதுக்காக தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, யஜ்ஞாத்வா நேக பூயோன்யத்து ஞாத்தவியம் அவசிஷ்யத்தே, 2வது ஸ்லோகத்தை சொல்கிறார். இதை அறிஞ்சதுக்கப்புறம் நீ துக்கமே படமாட்ட அப்படிங்கிறார். ஃபஸ்ட்டு ஏன் படிக்கணும் தெரியணும், என்ன படிக்க போகிறோம், ஏன் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல எடுத்தோடனே முதல் 3 ஸ்லோகத்தில் சொல்லிடுறேன். இன்னொன்று 3வது ஸ்லோகத்தில் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் படிச்சுக்கிறதுக்கு. மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எதசி சித்தையே எததாம் அப்படி சித்தானாம் கஷ்டின் மாம் வேதி தத்துவதக. அதனால் என்ன பண்ணு, இது வந்து ரொம்ப ஈஸியாலாம் புரியாது, கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணு, கொஞ்சம் நல்லா கேளு, திரும்ப திரும்ப கேளு அப்படிங்கிறதுக்காக, ஒரு கஷ்டங்கிறத சொல்கிறதுக்காக அவர் சொல்லலை, பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. இதுக்கு பிரயோஜனம், ரொம்ப அதிகமான பிரயோஜனம் கிடைக்கும், உன்னுடைய பிரயத்தனமும் அதிகமாக இருக்கும். 2ம் நமக்கு முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிரயத்தனம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும். எத்திர பிரயத்தனம் தத்திர பிரயோஜனம். அதனால் இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு. இதை தெரிஞ்சதுக்கப்புறம் நீ முழுமையாக எல்லா துக்கத்திலிருந்தும் விடுபட முடியும். அதனால் கவனமாக கேளு அப்படின்னு முதல் 3 ஸ்லோகத்தில் அந்த பிரதிஜையை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் 4லேருந்து 12 வரைக்கும் முக்கியமான டாப்பிக்குள்ளே போகிறார். ஈஸ்வரன்னா என்ன? இப்போ இவ்வளோ நாள் நம்ம கோயிலில் போய் வரிசையில் நின்று இந்த டிக்கெட்டு வாங்கி அந்த டிக்கெட்டு வாங்கி முன்னாடியே புக் பண்ணி, எவ்வளோ நாளைக்கு முன்னாடி புக் பண்ண வேண்டியது இருக்குது, போகிறதுக்கு முன்னாடி புக் பண்ணி இதை எடுத்து அதை எடுத்து, ஆதார் எடுத்தோமா இதை எடுத்தோமா, உள்ளே விட மாட்டேன், எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஆதார் கொண்டு போகலன்னா திருப்பதியில் போயிட்டு கோவிந்தா தான் வெளியே நின்று வந்துட வேண்டிய. இவ்வளோ சிரமப்பட்டு என்ன பண்ணுறோம், நம்ம போகிறோம். அப்படி நீ பார்த்த இறைவன் இப்போ உனக்கு இது பார்க்குறோம். நமக்கு தியாகராஜர் எத்தனையோ கோடிக்கணக்கான தடவை ராமநாம ஜபம் பண்ணி ராமரை தரிசனம் பண்ணார். இப்போ இது வந்து நமக்கு ஃப்ரீ தர்ஷன் பகவான் கொடுக்குறார். வந்து என்னது, எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறத புரிய வைக்கிறேன். 7லேருந்து 12 வரைக்கும் முக்கியமான டாபிக். கடவுள்னா யார், அதுக்கு டெஃபினிஷன், எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அந்த 2 விஷயம் சொல்கிறார். இறைவன்கிட்ட 2 அம்சம் இருக்குது. ஒன்று மாறுகின்ற அம்சம் இருக்குது, மாறாத அம்சம் இருக்குது. உனக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், எதெல்லாம் நீ பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறியோ அது எல்லாமே நான் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். எதெல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்கிறியோ, கண்ணால் எதெல்லாம் பார்த்து ரசிக்கிறியோ, காதால் எதெல்லாம் கேட்டு ரசிக்கிறியோ, எதெல்லாம் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நான் தான் அப்படின்ட்டு. ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோ பிரணவஸ் பூமி ராப்போ நல்லோ வாயு. முதல் என்ன சொன்னார், எல்லா பஞ்சபூதமாக நான் தான் இருக்கேன் அப்படின்னார். இதில் நமக்கு சிருஷ்டி பற்றி கொஞ்சம் முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னா டேபிளை செய்கிறதுக்கு மரம் வேணும், ஆசாரி வேணும். ஒரு நகை செய்கிறதுக்கு தங்கம் வேணும், ஆசாரி வேணும். இப்போ ஒரு படைப்பாளியும் வேணும், அதுக்குரிய மூலப்பொருளும் வேணும். சரியா, படைப்பாளியும் வேணும், மூலப்பொருளும் வேணும். என்ன படைப்புக்குனாலும் படைப்பாளியும் வேணும், மூலப்பொருளும் வேணும். படைப்பாளியும் வேணும், மூலப்பொருளும் வேண்டும். நம்ம தினம் கனவை படைக்கிறோம், டெய்லி கனவு நம்ம படைக்கிறோம். அதில் இருக்கிற மூலப்பொருள், அங்கே நான் என் வீட்டில் தான் இருக்கேன், அந்த வீடு கட்டுறதுக்கு எது மூலப்பொருளாக இருந்தது? என்னுடைய நித்ரா சக்தி. என்னுடைய அந்த நித்ரா சக்தியை பயன்படுத்தி நான் ஒரு சிருஷ்டி பண்ணுறேன், டெம்பரரியான சிருஷ்டி. அதுபோல் இந்த மெய்ப்பொருளுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது, அதுதான் மாயா சக்தின்னு சொல்கிறேன். எப்படி கனவுல ஒரு சிருஷ்டி நான் பண்ணுறனோ அதுபோல் மெய்ப்பொருள் ஒரு சிருஷ்டி பண்ணுது. என்ன பண்ணுது? 5 பூதங்களை உண்டாக்குகின்றது. 5 பூதங்கள் அதனுடைய கலவைகள். பூமி ராப்போ நலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இதி எம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. 8 விதமான அந்த பிரகிருத்தியை சொல்கிற. இதெல்லாம் உண்டாச்சு. அந்த மாயையுடன் கூடிய மெய்ப்பொருளிலிருந்து 8 விதமான அந்த பிரகிருதி உண்டாயிற்று. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது.
அந்த பஞ்சபூதங்கள்லேருந்து சிருஷ்டி உண்டானதுக்கப்புறம் ஜீவர்கள் உண்டாயிடுறாங்கன்னு பார்த்தோம். மாறாத அம்சத்திலிருந்து மாறுகின்ற உலகமும் உயிர்களும் உண்டாயிற்று. அதுதான் எல்லாவற்றுக்கும் யோனியாக இருக்கின்றது. ஏதத் யோனினி பூதானி சர்வாணி துபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதக பிரபவ பிரளயஸ்ததா. எப்படி ஒரு சிலந்தி பூச்சி தன்னுடைய வாயிலிருந்து அந்த பிசினை வச்சே அதுவே நிமித்த காரணமாகவும் உபாத காரணமாகவும் இருக்கின்றதோ, அதுபோல இறைவனே சிருஷ்டிக்கு நிமித்த காரணமாகவும் அறிவு காரணமாகவும் கச்சா பொருள் காரணமாகவும் அவரே இருக்கின்றார். சுருக்கமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உலகம் வேறு இறைவன் வேறு இல்லை. உலகம் வேறு இறைவன் வேறு இல்லை. நம்ம பிள்ளையார் கதை தான் உலகம் வேறு அம்மையப்பன் வேறு இல்லை. அது அம்மையப்பன்கிறது என்னது? மாயா சகித பிரம்மம். இப்போ பார்ப்பது எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு இறைவனோட சொரூபத்தை சொல்லிட்டார். அதை இன்னும் எப்படி வெளிப்படுத்துது அப்படிங்கிறத மத்த பரதரம் நாண்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகணா இவ. எப்படி எல்லாம் ஒரு மணிகளும் ஒரு நூலில் கோர்க்கப்பட்டிருக்கின்றதோ அதுபோல அனைத்தும் என் மீதுதான் கோர்க்கப்பட்டு இருக்கின்றது. எல்லாவற்றிலையும் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற எல்லாமே என்னை ஆதாரமாக கொண்டு தான் இயங்குகின்றது அப்படின்னு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ரசோகம் அப்சு கௌந்தேய, தண்ணியில் இருக்கிற சுவையாக நான் தான் இருக்கேன், அக்னியில் இருக்கிற உஷ்ணமாக நான் தான் இருக்கேன், நான் தான் சூரியன், நான் தான் சந்திரன். எதெல்லாம் பார்க்குறியோ உனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரும் யார்? நான் தான் அப்படின்னு என்ன சொல்லிட்டாரு. நீ எவ்வளவுதான் நீ பிடிக்கலைன்னு சொன்னாலும் அது நான் தான் அப்படிங்கிற, என்னை தவிர எதுவுமே இல்லை அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக கொண்டு வர்றார். மனமாக பூவில் இருக்கின்ற நறுமணம் நான் தான். ஜீவபூதா ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு பீஜம் மாம் சர்வபூதானாம். எல்லா உயிர்களுக்கும் விதையாக நான் தான் இருக்கின்றேன், என்னை தவிர எதுவுமே இல்லைன்றார். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய். பாரதியார் பாட்டில் நம்ம பார்க்குறோம். காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்று. எல்லாம் தீது நன்மை எல்லாமே இறைவன் தான், இறைவன் தான் உலகமாக காட்சி அளிக்கின்றார் அப்படிங்கிற அந்த பெரிய உண்மையை சொல்கிறார். பலம் பலவதாமஸ்மி காமராக விவர்ச்சித்தம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. பலசாலிகள் இருக்கின்ற பலமாக நான் தான் இருக்கின்றேன், தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக நான் தான் இருக்கின்றேன். ஏ செய்வ சாத்விகா பாவாக ராஜசாஸ் தாமசாஸ்தையே மத்த ஏவேத்தி நான் வித்தி நத்வகம் தேஷு தேமயி. எல்லாம் என்னிடத்தில் தான் இருக்கின்றது அப்படின்னு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறார். இறைவனை தவிர எதுவுமே இல்லை. தாய்மானவர் பாட்டில் பார்க்குறோம். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே. பராபரமே பராபரமேன்னு பாடுறார் தாய்மானவர். பரம் அபரம், நம் பரா பிரகிருதி அபரா பிரகிருதி ரெண்டும் சேர்ந்து தான் இயக்கம் நடக்குதுன்னு பார்த்தோம். நம்ம உடம்பு மனசு மட்டும் தனியாக செயல்பட முடியாது, ஆத்மா இருந்தால் தான் செயல்பட முடியும். கரண்ட்டும் ஃபேனும் சேர்ந்தால் தான் என்ன பண்ணும்? ஒரு இயக்கம் உண்டாகும். அதுபோல் பரா பிரகிருத்தியும் அபரா பிரகிருத்தியும் சேரும் போதுதான் என்ன செய்யும்? நமக்கு உலகத்தில் ஒரு இயக்கம் உண்டாகும். அந்த பராசக்தின்னு சொல்கிறோம். அந்த மாயாசக்தி இல்லாமல் என்ன பண்ண முடியாது? பிரம்மத்தால் மெய்ப்பொருளால் தனியாக செயல்பட முடியாது. ரெண்டும் சேரும்போது உலகம் இயங்குகின்றது. இப்போ இந்த உலகத்தில் இறைவனை தவிர எதுவுமே இல்லை அப்படிங்கிறத முக்கியமான ஒரு சீக்ரெட்டாக சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்து 13லேருந்து 19 வரைக்கும் சரி எல்லாமே இறைவன் தான் அப்படின்னா நமக்கு ஏன் கஷ்டம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. சம்சாரத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத 13லேருந்து 19 வரைக்கும் சம்சாரத்துக்குரிய காரணமும் அதுக்குரிய நிவர்த்தி, அதை எப்படி நம்ம அதுலேருந்து வெளிவருவது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாயை தான் காரணம். திரிபிர் குணமயிர் பாவைகி ஏபி சர்வமிதம் ஜெகத்து மோகிதம் நாபி ஜானாதி மாமேபிய பரமவ்யம். இந்த 3 முக்குணமயமான அந்த மாயையில் சத்வோ
ரஜஸ் தமஸ்ன்ற 3 குணம் வெளிவந்தது. அந்த 3 குணத்திலிருந்து மாயையின் பிரதிபிம்பத்தின் காரணமாக சத்துவகுணத்திலிருந்து இறைவன் வந்தார், ரஜோகுணத்திலிருந்து ஈஸ்வரன் வந்தார், தமோ குணத்திலிருந்து உலகத்துக்கு உயிர்களுக்குரிய தேவையான அனைத்தும் படைக்கப்பட்டுருச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்துருச்சு நமக்குன்னு பார்த்துக்கோம். இப்போ என்னாச்சு நமக்கு? மோகிதம் நாபி ஜானாதி, அறிவாளிக்கு இது புரியும். இதில் மயக்கம் அடைஞ்சவன் என்ன பண்ணுறதில்ல. நம்ம போனோடனே என்ன பார்க்குறோம்? நம்ம ஜுவல்லரிக்கு போனோடனே டிசைனை தான் பார்க்குறோம். அந்த நேம் அண்ட் ஃபார்ம், நாம ரூபம்தான் அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம காரணத்தை பார்க்காம காரியத்தை பார்க்க தொடங்கிடுறோம். அதுக்கு காரணம் என்ன? நம்ம தப்பே கிடையாது. அந்த மாயை சிருஷ்டியே என்ன பண்ணியிருக்கு? நம்மளை அப்படி தான் கவனிக்க வைக்குது. ஏன்னா நம்மளை வெளிமுகமாகவே நம்மளை என்ன பண்ணியிருக்கு? நம்மளை சிருஷ்டியே என்ன பண்ணியிருக்கு? மற்றதையெல்லாம் இதை பராக்கு பார்த்துட்டே இருக்கோம். நம்ம அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கு? நம்ம படைப்பே அப்படி தான் இருக்குது. மோகிதம் நாபி ஜானாதி மாமேவ்ய பரம் அவ்யயம். அதன் காரணமாக என்ன பண்ணுறோம்? நம்ம துக்கப்படுறோம். இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே, இது கிடைச்சிட்டா நல்லா இருக்கே, அது கிடைச்சிட்டா நல்லா இருக்கேன்னு என்ன பண்ணுறோம்? சுகத்தை வெளியவே தேடுறோம். தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா. முக்கியமான இதை சொல்கிறார். இந்த மாயையானது என்ன பண்ணுது? தெய்வீ ஹேஷா, இது இறைவனுடைய அம்சமாக இருக்கின்ற இந்த மாயை 3 குணமான வடிவாக இந்த மாயை என்ன பண்ணுது? இதனுடைய அனுகிரகத்தினால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அதை கடப்பது மிக 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 கடினம். மாயாவி கிட்ட தான் என்ன இருக்குது? சாவி இருக்குது. மாயையிலேருந்து விடுவிக்கிற சாவி எங்கே இருக்குது? அந்த மாயாவி கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த மாயாவியை காக்கா பிடிக்கணும். எப்படியாவது சரணாகதி பண்ணி அதுலேருந்து வெளிவரும். மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. யார் ஒருவர் என்னை சரணடைகின்றார்களோ அந்த அபரா பிரகிருதி எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு, இந்த மாறுகின்ற இன்பங்கள் எல்லாம் எனக்கு வேண்டான்னு விட்டுட்டு, யார் ஒருவன் எனக்கு மாறாத இன்பந்தான் வேணும்னு வர்றாங்களோ அவங்களுக்கு மாமேவ ஏ பிரபத்தியந்தே, அவங்கள மட்டும் என்ன பண்ணுறேன்? மாயாம் ஏதாம் தரந்தி. தரந்தினது என்ன? கடக்க வைக்கின்றேன். இந்த மாயையிலிருந்து கடக்க வைக்கின்றேன். ஏன்னா இது ஒரு ஸ்வப்னம், இது ஒரு மகா ஸ்வப்னம். எப்படி தூக்கத்திலிருந்து முழிச்சு தூக்கத்தில் என்னென்ன பயங்கரமெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் தப்பிச்சு முழிப்புக்கு வந்துட்டோமோ, அதுபோல் இது எல்லாம் மாறுகின்றது. இது எல்லாமே அபரா பிரகிருதி அப்படின்னு யாருக்கு புரியும்? யாருக்கு அந்த மாயாதேவியினுடைய அனுகிரகம் இருக்கின்றதோ. மாயாம் ஏதாம் தரந்தி, நான் தான் விடுவிக்க முடியும்னு சொல்கிறார். எப்படிப்பட்டவங்களை விடுவிக்கிறது அப்படிங்கிறத அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதுக்காக சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? பக்தர்களை பற்றி சொல்ல வர்றார். மனிதர்களை 2ஆக பிரித்தாருன்னு பார்த்தோம். 2 விதமான பக்தர்கள். 15-16 நம்ம 2 விதமான மனிதர்களை சொல்கிறார். ஆஸ்திகர்கள், நாஸ்திகர்கள். இறைவன்கிட்ட இறைவன் ஒருத்தர் இருக்கார். புண்ணிய பாபத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு குரூப் இருக்குது. அது என்ன பண்ணுது? மேலே மேலே பாவம் பண்ணிக்கிட்டே இருக்குது. நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக மாயையா அபகிருத்த ஞானாக ஆசுரம் பாவம் ஆஸ்ருதாக. என்ன பண்ணுறாங்க? மேலே மேலே என்ன பண்ணுறாங்க? பாவமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தர்ம அதர்மத்துக்கு அந்த நிர்ணயம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? அதர்மிகளாகவே இருக்காங்க. எனக்கு வேணுங்கிறது எனக்கு முக்கியம், அடுத்தவங்களை பற்றி எனக்கு அக்கறை இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? அந்த அதர்மிகளாக இருந்து மேலே மேலே என்ன பண்ணுறாங்க? பாவம் பண்ணுறவர்களாக இருக்கின்றார்கள். அவங்கள என்ன பண்ணுறோம்? அபக்தர்கள்னு பிரிச்சுருவாங்க. அடுத்து இன்னொரு விதமான மனிதர்கள் யார்? பக்தர்கள். இந்த பக்தர்கள் நிறைய புண்ணிய கர்மங்கள் பண்ணுறாங்க. தப்பு பண்ண கொஞ்சம் பயப்படுறான். இறைவன் மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருகின்றது. சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, புண்ணியம் இருக்குது, பாபம் இருக்குது. தப்பு பண்ணால் அடுத்து கஷ்டப்படணும் அப்படின்னு என்ன பண்ணுறான்? அவனுக்கு கொஞ்சம் அந்த ஒரு விவேகம் இருக்குது. இப்போ 2 விதமான மனிதர்கள், பக்தர்கள், அபக்தர்கள். அப்புறம் அந்த பக்தர்களை என்ன பண்ணுறாரு? 4 விதமாக பிரித்தாருன்னு பார்த்தோம். ஆர்த்தக, ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, ஞானி. ஆர்த்தக, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி.
இப்போ 4 விதமான மனிதர்கள். அந்த ஆர்த்தக அப்படின்னா, ஆர்த்த பக்தி அப்படின்னா கஷ்டத்தில் பக்தி, துயரத்தில் பக்தி. கஷ்டப்படும் போது மட்டும் பக்தி. பரீட்சை நேரம் மட்டும் என்ன பண்ணுவோம் நம்ம? சாமி கும்பிடுவோம். அதுவும் முழு பரீட்சை வந்துட்டால் கொஞ்சம் ரொம்ப சாமி கும்பிடுவோம். ஏன்னா 1 வருஷம் போயிடும், ஃபெயில் ஆகிட்டா 1 வருஷம் போயிடும். என்ன அந்த மாதிரி முதல்ல கஷ்டம் வரும்போது துயரத்தில் பக்தி முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதில் தான் நம்ம முதல்ல பக்திக்கு உள்ளே நுழையிறோம், என்ட்ரன்ஸ். ஆர்த்தக. அடுத்து என்னது? அர்த்தார்த்தி. அர்த்தார்த்தினா அப்புறம் பொருளுக்காக கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நமக்கு கடவுளை பிஸ்னஸ், நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு இதை கொடுத்துரு, அதை கொடுத்துரு, எனக்கு ஆனால் பொருளுக்காக கடவுளை பயன்படுத்துகின்றோம். கடவுள் நல்லா பிரார்த்தனை பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம இது கிடச்சிட்டா நல்லாயிருக்கும், அது கிடச்சிட்டா நல்லாயிருக்கும்னு நம்ம கடவுளை பொருளுக்காக பக்தி பண்ணுறது அர்த்தார்த்தி. 3வது அறிவுக்காக, இறைவனை அடைவதற்காக. இதுவே நல்லா இருக்கே அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம முதல்ல ஏதோ தேவைக்காக கோயிலுக்கு போக தொடங்குறோம். அப்புறம் கோயில் போகிறதுன்றது ஒரு பழக்கமாயிருது. இப்போ இறைவனை பாடிக்கிட்டே இருக்கிறதே நல்லா இருக்கே அப்படின்னு என்ன பண்ணுறோம், அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது. அது என்ன சொல்கிறோம், ஜிக்ஞாசு பக்தி. இறைவனை அடைய வேண்டுங்கிறது நினப்பு வருது. ஓ, இவங்கெல்லாம் பாடி இறைவன் அடைஞ்சிருக்காங்க, அவங்க பாடி இறைவன் அடைச்சிருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக கனிய தொடங்குது, கொஞ்சம் பழுக்க தொடங்குது. அதுக்கப்புறம் ஒரு தேடல் வர தொடங்கும். இறைவன்னா யார், இந்த மாதிரி தேடல் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், ஸ்ரவண மனன நித்தியாசனம் நம்ம சேர்த்துக்கிடணும். ஒரு குரு கிட்ட போய் முறையாக படித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் ஞானி பக்தனாக ஆயிடும். இறைவனை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிறான். இறைவன் வேறு, நான் வேறு அல்ல, எல்லாம் இறைவன் அப்படிங்கும்போது நான் யார், எல்லாமே இறைவன் போது நானும் இறைவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அது ஞானி பக்தி. இப்போ 4 விதமான பக்தர்கள் இருக்கின்றார்கள். இப்போ 17லேருந்து 19 வரைக்கும் அந்த பக்தர்களுடைய தாரதமியத்தை சொல்கிறார். இந்த பக்தர்களில் யார் சிறந்தவங்க அப்படிங்கும்போது ஞானி எல்லாருமே நல்லவர்கள், எல்லாருமே நல்லவர்கள், ஞானி பக்தன் சிறந்தவன் அப்படிங்கிற. ஏன்னா ஞானி பக்தன் அவனுக்கு அதுக்கு மேலே அடைகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த உலகத்துக்கு பொருள்களுக்காக இறைவனை வச்சுருந்தோம். அப்புறம் இறைவனுக்காகவே இறைவனை வச்சுருக்கும்போது பகவான் என்ன பண்ணுறாரு, அதுக்கு மேலே நீ கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஒரு நிறைவை கொடுத்துட்றாரு. எத்தனை குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளுக்கு நடுவில் உனக்கு ஒரு நிறைவு உனக்கு பகவான் புரிய வைக்கிறார். நீயே நிறைவு. இந்த அபரா பிரகிருத்தியில் இருக்கிற எல்லாமே என்னது, குறையுடையது தான் அப்படின்னு என்ன பண்ணுறோம், முதல்ல நம்ம கண்டவெங்காலில் விழுவோம், அப்புறமேட்டு கண்டவெங்காலில் விழுந்துட்டு கடவுள் காலில் விழுவோம் நமக்கு என்ன. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வேணுங்கிறத கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த 20லேருந்து 23 வரைக்கும் அந்த சகாம பக்தி பற்றி பார்த்தோம். சகாமம்னா பொருள்களை விரும்பி நாம் செய்கின்ற பக்தி. அதனுடைய ப்ளஸ் மைனஸ் 2யுமே சொன்னார் பகவான். நம்ம சகாம பக்தினா பொருள்களை விரும்பி பண்ணுகின்ற பக்தி, நிஷ்காம பக்தினா பக்திக்காக பக்தி பண்ணுவது. ஆனால் நமக்கு சகாம பக்தி எல்லாருமே சகாம பக்தர்களாக இருந்து தான் நிஷ்காம பக்திக்கு வர முடியும். அதனால் சகாம பக்தி பண்ணுறது பாபம் இல்லை. முதல்ல நம்ம நாஸ்திகனாக இல்லாமல் இருக்கவே அதுவே பெரிய விஷயம். நமக்கு சகாமமாக இருந்து நீண்ட நாட்கள் என்ன பண்ணுறோம், இந்த பக்தியிலேயே ஊறி திளைக்கிறோம். அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் வர வர இந்த உலகத்தினுடைய இயல்பு நமக்கு புரிய தொடங்குது. நீ என்னதான் பக்தி பண்ணி என்னதான் உனக்கு அனுகிரகம் பண்ணினாலும் உன்னுடைய கிடைச்ச எல்லா விஷயத்துலேயும் ஒரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறத புரிய தொடங்கணும். நினச்சது கிடைக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகணும், நமக்கு அது இன்னும் கொஞ்சம் ஓட விடும். பேரம்பேத்தி வேணும்னு என்ன பண்ணியிருக்கோம், பிரார்த்தனையாக பண்ணணும். அப்புறம் அதை வளர்க்குறதுக்கு ஓடுன்னு என்ன வளர்த்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ என்ன, அது நமக்கு ஒன்று கிடைக்கும், கிடைச்சதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு இதுக்காக ஓடி இருப்போம்,
அது கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இன்னொன்றுக்காக ஓடுவோம், அது கிடைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்றுக்கு இதே மாடல் கிடைக்கும், ஓடுவோம், கிடைக்கும், ஓடுவோம், கிடைக்கும், ஓடுவோம். என்ன இப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருக்கே, இதுதான் வாழ்க்கையா? இன்றைக்கி தான் நான் நிம்மதியாக உட்கார போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஒரு பாயிண்டில் வந்து இதுக்கு மேலே ஓட தெம்பே இல்லைன்னு என்ன பண்ணுவோம் நம்ம, எனக்கு அறம் பொருள் இன்பம் போதும். முதல்ல என்ன பண்ணுறோம், முதல்ல இன்பத்தில் தான் தொடங்குவோம். தர்ம அர்த்த காமத்தில் தான் முதல் இருக்கும். எனக்கு இன்பம் வேணும், அதுக்காக பொருள் வேணும் அப்படின்னு அதிலே தொடங்குவோம். அப்புறம் புண்ணியம் வேணும், அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எனக்கு ஓட தெம்பில்லை, எனக்கு என்ன வேணும், எனக்கு பெர்மனண்ட் நிம்மதி வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே என்னாகும், எப்படி வந்து ஒரு குட்டி புழு என்னாகுது, அதுக்கப்புறம் ஒரு என்னது பண்ணுது, அது ஒரு கூட்டு புழுவாகி அது ஒரு வண்ணத்தி பூச்சியாக மாறுறது மாதிரி நம்மளே ஒரு படிநிலையாக என்ன பண்ணுறோம், பகவான் கூட்டிகிட்டு போகிறார். தான் சொல்கிறாரு, யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிடுவேன், ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னு கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் புரியும், ஐயோ இதுக்கப்புறம் இன்னும் ஓடணுமா, அப்புறம் இன்னும் ஓடணுமா அப்படின்னு புரிய வைப்பேன். எதுக்காக கேட்டதெல்லாம் முதல்ல கொடுக்குறாரு அந்த சகாம பக்தியில் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு ஸ்ரத்த வரும், நமக்கு பகவான் மேலே நம்பிக்கை வரும், புண்ணிய பாபத்தில் நம்பிக்கை வரும். அதான் நம்ம பார்த்தோம். நம்ம ஸ்ரத்தையை வளர்க்குறதுக்காக யோ யோ யாம் தனு பக்தக ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம். எல்லாம் நீ கேட்குறதெல்லாம் கொடுக்குறேன் என்ன பண்ணுற, ததாசு ததாசு ததாசுன்னு உள்ளுக்குள்ளே அவருக்கு தெரியும், இதனால் நீ நிம்மதியாக இருக்க மாட்ட, இதுக்கப்புறம் உனக்கு நிறைவு, இதனால் உனக்கு முழுமையான நிறைவு வராது. நம்மளும் இது பண்ணிட்டா ஸ்கூலில் படித்து முடித்தோம், அப்புறமாட்டிக்கு வேலைக்கு போயிருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருக்கலாம், குடும்பம் நடத்தியிருக்கலாம், இது முடிச்சுட்டா அடுத்துன்னு என்ன பண்ண ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசியில் என்ன மிஞ்சி இருக்குது, இறைவன்கிட்ட இருக்கிற பக்தி தான் கூடி இருக்கு. நமக்கு ஃபைனலாக பார்க்கும்போது நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு பக்தி நல்லா கூடியிருக்கு. ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம். 23 அந்த பராபிரகிருதி அதனுடைய அவசியத்தை சொல்கிறதுக்காக அந்த சகாம பக்தியினுடைய தோஷத்தை சொல்கிறார். அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. நீ எதெல்லாம் நீ விரும்புறியோ அது அனைத்துமே எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, குறையுடையதாக இருக்கின்றது, அது முடிவுடையதாக இருக்கின்றது, அதில் தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது அபரா பிரகிருதியை சேர்ந்தது. மாற்றங்கள் உடைய அந்த மாறுகின்ற பொருள்களில் நீ மாறாத இன்பத்தை உன்னால் ஒரு நாளும் பெற முடியாது. அதனால என்ன பண்ணுறாரு, தத்பவத் அல்பமேதசாம், அல்பமான புத்தியுடைய மனிதர்கள் தான் அந்த மாறுகின்ற பொருளில் லட்சியமாக வச்சுருப்பாங்க. யார் ஒருவனுக்கு விவேக புத்தி வேலை பண்ணுகின்றதோ அவன் என்ன பண்ணுறான், இந்த அபரா பிரகிருத்தியில் இருக்கிற கவனத்தை விட்டுட்டு அந்த பரா பிரகிருத்தியை பார்க்க தொடங்குகின்றான். இந்த மாறுகின்ற அம்சம் இப்படித்தான் இருக்கும், எல்லாரும் மனிதர்கள் மாறுவாங்க, உறவுகள் மாறும், பொருள்கள் மாறும், உடைமைகள் மாறும், இதில் எந்த விதமான பற்றும் வைக்காத, இதை சார்ந்து உனக்கு ஒரு நாளும் முழுமையான நிம்மதி கிடைக்காது. மாறுகின்ற அம்சத்தில் மாறாத நிம்மதி உனக்கு ஒரு நாளும் கிடைக்காது அப்படின்னு என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஒரு விவேகம் வர தொடங்குகின்றது. அப்புறம் அடுத்து 24லேருந்து இதை பற்றி சொல்கிறாரு, பராபிரகிருத்தியை பற்றி சொல்கிறார். அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அந்த மெய்ப்பொருள் அந்த பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் சொல்கிறார். அது இந்திரியங்களால் பார்க்க முடியாததாக இருக்கின்றது, அது அழியாததாக இருக்கின்றது. ஏன்னா பராபிரகிருத்தியில் எல்லாமே என்ன பண்ணோம், குறையுடையதாகவே இருக்கின்றது. ஒன்றும் கிடையாது. ஒரு கொக்கோ கோலா பாட்டில் வாங்கி குடிக்கிறோன்னா ஒரு ஸ்ட்ரா போடுறோம், ஸ்ட்ரா போட்டு குடிக்கும் போதே என்ன ஆகும், நமக்கு குறையுதே என்ன பண்ணுவோம்,
அதுதான் அந்த விஷய சுகத்தினுடைய தன்மை. என்ன பண்ணிகிட்டே இருக்கும், நமக்கு நிலையானதாகவே இருக்க. அதனுடைய சுபாவம் அப்படிப்பட்டது, அந்தவந்தக, முடிவுடையது. அதனால என்ன பண்ணுங்கிறாரு பகவான், அதை பார்க்காத, மாறாத அம்சத்தை நீ பாரு. அது எப்படி அதை மாறாத அம்சத்தை பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு 27லேருந்து 30 வரைக்கும் அந்த நிஷ்காம பக்தியை பற்றி சொல்ல தொடங்குறார். அந்த நிஷ்காம பக்தியில் நமக்கு எப்படி வருகின்றது அப்படின்னா, 27ல் எதனால் நமக்கு இந்த தடை, இந்த மெய்ப்பொருளை நமக்கு பார்க்காம இருக்கிறதுக்கு தடை என்ன அப்படின்னா, இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த்வ மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன்னுடைய விருப்பு வெறுப்பு தான் அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஏன் நமக்கு இதில் விருப்பம் வரமாட்டேங்குது, அந்த மாறாத அம்சத்தில் ஏன் நமக்கு விருப்பம் வரமாட்டேங்குது அப்படின்னா, படைக்கும் போதே பிறக்கும் போதே நம்ம எப்படி பிறக்கிறோம், விருப்பு வெறுப்போடு தான் பிறக்கிறோம். சில குழந்தை பார்ப்போம் அம்மா கிட்ட தவிட்டு ஓடும். ஏன் அம்மா கிட்ட தவிட்டு ஓடுது, சிலர் அப்பா கிட்ட தவிட்டு ஓடும். எதனால், காரணம் சொல்ல முடியாது. பிறக்கும் போதே அப்போ யார் சொல்லி கொடுத்தா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ இவர் சொல்வார், சின்மயானந்த சுவாமி சொல்வார், நம்ம பிறக்கும் போதே உலகத்தை டிவைட் பண்ணிட்டு தான் பிறக்கிறோம். உள்ள ஜீவன் உள்ளுக்குள்ளே வரும்போதே அதுக்கு என்ன, அது உலகத்தை பிரித்து தான் பிறத்தான். விருப்பு வெறுப்பு ஏன் பிடிக்குது ஏன் பிடிக்கல சொல்ல முடியாது. சில குழந்தைங்க தண்ணி நல்லா சப்பு சப்புன்னு குடிக்கும், ஒரு தண்ணி துப்பு துப்புன்னு துப்புவது. ஏன் துப்புது ஏன் சப்புது தெரியாது, நமக்கு ரீசன் தெரியாது. ஏன் இந்த கலர் பிடிக்குது உனக்கு சொல்ல முடியாது நமக்கு. ஏன் இந்த டேஸ்ட் உனக்கு பிடிக்குது சொல்ல முடியாது. ஏன் இவங்க கூட சேர்ந்துருக்கோம், ஏன் சில பேரை கண்டா நமக்கு ஈர்க்குது, ஒரு சில பேரை கண்டா நமக்கு அப்படியே என்ன பண்ணுது, நமக்கு சில பேர் கூட ஒட்டுறோம், சில பேர் கூட வெட்டுறோம். ஏன் என்ன காரணம் சொல்ல முடியாது. இப்போ ராகத்வேஷத்தோடு தான் மனுஷன் படைக்கப்படுகின்றான். அதை என்ன பண்ண வேண்டியது இருக்குது, சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. பிறந்ததிலிருந்தே, பிறக்கும் போதிலிருந்தே அவன் என்ன பண்ணுறான், சர்வபூதானி சம்மோகம், எல்லா உயிர்களும் இந்த மயக்கத்தோடே தான் படைக்கப்படுகின்றன. ஏன்னா இது மாயா சக்தி இப்படி தான் படைச்சிருக்கு. இப்போ இதில் அந்த விருப்பு வெறுப்பை நம்ம விடணும் அப்படின்னா, எதுக்காக இதை ரொம்ப சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பராப்பிரகிருத்தியை பற்றி சொல்லிட்டு அபராப்பிரகிருத்தியை சொல்கிறார். உண்மையிலே இருப்பது அனைத்தும் இறைவன் தான். இதில் நீ அந்த நாம ரூபத்தை மட்டும் பார்த்த அப்படின்னா உனக்கு விருப்பு வெறுப்பு உண்டாகும். அந்த இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த்வ மோகேன பாரத, அந்த இருமைகள் என்ன பண்ணியிருக்கு, உன்னுடைய கண்ணை மறைச்சிருக்கு. அந்த காரண ரூபத்தை நீ பார்த்துட்டீன்னா உனக்கு என்ன வராது, விருப்பு வெறுப்பு வராது. எல்லாற்றுக்கும் ஆதாரமான அந்த பராப்பிரகிருத்தியை நீ பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ண மாட்ட, விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட மாட்ட. விருப்பு வெறுப்புலேருந்து நீ வெளிவிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, படிப்படியாக அந்த ஜீவன் என்ன பண்ணுறான், மோட்சத்தை அடைகிறான். எப்படி, தேஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த்வ மோக நிர்முக்தாக பஜந்தே மாம் திருடவிரதாக. இது வரைக்கும் கடவுளை என்ன வச்சுருந்தான், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி வச்சுருந்தோம். நம்ம எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு, இதை பண்ணி கொடுத்துரு, இதை பண்ணி கொடுத்துரு. கொஞ்ச நாள் பண்ணுவார் அவர் எல்லாம். அதுக்கப்புறம் என்ன மொத்தமாக போட்டுருவார். நீ இப்படியே என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்ப, உனக்கு எத்தனை நாளைக்கு கூழாங்கல்ல கொடுக்கறது, நான் உனக்கு வைரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுவார், அதுக்கப்புறம் நம்மளை இந்த பக்கம் டேர்ன் பண்ணி கொண்டுட்டு வருவார். என்னாகும், நமக்கு இந்த மாதிரி நமக்கு கர்மயோகம் பண்ணி பண்ணி ராகத்வேஷங்கள் குறைய 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 நம்மளுடைய புண்ணிய வேலை செய்ய தொடங்கும். அதுக்கப்புறம் என்னாகும், நம்ம இந்த மாறுகின்ற பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு, போதும் நமக்கும் வயசாகி போச்சு, இனிமேல் என்ன பண்ணுவோம், நம்ம போகிற வழிக்கு புண்ணியத்தை தேடுவோம், இது ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது அப்படின்னு என்ன பண்ணோம், புரிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணிடுவோம், இது எப்படியாவது இனிமேல் அடுத்த பிறவி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். வயசாகி போச்சு, எப்போ காலன் வரும் முன்னே, கண் பஞ்சு அடையும் முன்னே, கடைவாயில் படும் முன்னே என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இனிமேல் அடுத்து மோக்ஷம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஆழமான இதுக்கு அந்த புண்ணியம். இதுக்கெல்லாம் முதல்ல காரணம் என்ன, நம்ம ஆசைப்பட்டு கோயிலுக்கு போனோம் இல்லையா, ஆசைகளை வச்சுக்கிட்டு இந்த ஆசைக்காகவும் அந்த ஆசைக்காகவும் முதல்ல ஓடுன்னு ஓடணும் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் என்ன பண்ண முடியாது, நமக்கு ஓட தெம்பே இருக்காது. நடக்கிறது நடக்கட்டும், நான் பாட்டுக்கு என்ன பண்ணுறேன், கீதை கிளாஸுக்கு பையை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், நம்ம
இறைவன்கிட்ட பொறுப்பெல்லாத்தையும் கொடுத்துட்டு, இது உன்னுடைய படைப்பு, இதில் நான் ஒன்றும் தலையிட முடியாது, நடக்கிறது நடக்கட்டும். என்ன பண்ணிடுறோம், நம்ம சகாமமாக இருந்த பக்தி நிஷ்காமமாக மாறிவிடுகின்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பகவான் அடுத்ததில், எப்படிப்பட்டதாக அவன் முழுமையாக நிம்மதி அடைகின்றான். இந்த ஞானி யார், நிஷ்காமமாக ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ண ஞானி அவன் பூர்ண நிம்மதி அடைகின்றான். எப்படி 29 சொல்கிறார், ஜரா மரண மோக்ஷாய மாம் ஆஸ்ரித்ய யதந்தியே தே பிரம்ம தத் விது கிருத்ஸ்னம் அத்தியாத்மம் கர்ம சாகிலம். அவன் முழுமையாக எல்லா துக்கத்திலிருந்தும் விடுபடுகின்றான். எதனால் அப்படின்னா, அவன் 7 விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் முழுமையாக நிம்மதியாக இருக்கின்றான். பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி, மாறுகின்ற அம்சம் மாறாத அம்சம்னு பார்த்தோம். இது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாரு, விளக்கமாக குட்டி குட்டியாக சொல்கிறார். இப்போ 10ங்கிறத மொத்தமாக 10ன்னு போடலாம், 1 + 2 + 3 இப்போ போட்டு என்ன பண்ணலாம், 10ன்னு நம்பர் கொடுக்கலாம். அது மாதிரி என்ன பண்ணலாம், அந்த 10 பிரிக்கிறது மாதிரி இவர் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதியாக குட்டி குட்டியாக பிரித்து சொல்ல போகிறார். 7 வார்த்தைகள் பார்த்தோம். பிரம்ம, கர்ம, அத்தியாத்மம், அதிபூதம், அதியஜ்ஞம், அதிதெய்வம், பிரயாண காலம். 7 விஷயம் பற்றி சொல்ல போகிறார். இனி அடுத்த அத்தியாயத்தில் இந்த 7 விஷயங்களை அறிந்து ஒருவன் முழுமையாக நிம்மதி அடைகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இனி அடுத்த அத்தியாயத்தில் இந்த 7 விஷயத்தை நமக்கு விளக்கமாக சொல்ல போகிறார். இதில் முதல் 6 ஒரு பார்ட்டாக வரப்போகுது. இந்த பிரயாண காலம்ங்கிறது அடுத்த அத்தியாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் வருது. பிரயாண காலம்னா நம்ம போகிற டூர் போகிறோம். நம்ம எங்கே டூர் போகிறோம், இந்த உடம்பை விட்டுட்டு அடுத்த உடம்புக்கு டூர். ஊருக்கு போனால் என்ன பண்ணோம், எல்லா பேக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா. அது மாதிரி இறக்கும் சமயத்தில் நம்ம எப்படி இறப்பது அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக சொல்ல போகிறேன். இது கொஞ்சம் பகவத்கீதையில் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். நமக்கு புரியணும், இந்த ஜென்மாவோட அவசியம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அடுத்த டாப்பிக்குள்ளே போகிறார். அப்போ 7 விஷயம் நம்ம பார்க்குறோம். பிரயாண காலங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறாரு. அந்த அத்தியாத்மம், அதிபூதம், அதிதெய்வம், அதியஜ்ஞம், கர்ம, பிரம்ம, இது 6ஐயும் தனியாக ஒரு பார்ட்டாகவும் அந்த பிரயாண காலத்தை ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறாரு. நல்லா புதுசாக கேட்குறவங்களாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல்ல கேட்குறவங்களுக்கு ஓ அப்படியா அப்படிங்கிறது மாதிரி நமக்கு நல்ல ஒரு, நம்மளுடைய ஜென்மா எவ்வளோ முக்கியம், நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வளோ முக்கியம், மோட்சம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறாரு. நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்த வாரம் நம்ம கருத்தரங்கம் வச்சுக்கலாம். நம்ம இந்த 7வது அதிகாரத்துக்குரிய ஒரு இது மாதிரி அசைன்மெண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி வச்சுக்கிடுவோம். நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு நிதித்தியாசனமாக கண்டிப்பாக இருக்கும். உங்களை எல்லாத்தையும் திரும்ப கேட்குறது வர முடியாதவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எங்களுக்கு திரும்ப கேட்குறது ரொம்ப ஒரே விஷயமாக இருந்தால் கூட கேட்குறது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் நமக்கு கருத்தரங்கம் வச்சுக்கலாம். நமக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.